இருக்கிற தலைப்பாத்தா மூத்தோர் சொல் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் கொடுக்குறாருன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அந்த காலத்துல இருந்து நாம சின்ன வயசுல இருக்கும் பொழுது தாத்தா பாட்டியில இருந்து நம்ம வளர்ந்துருக்கோம். மூத்தோர்கள் சொல்லுவது என்னைக்குமே வருமுன் காப்போம் மாதிரி அவங்க அனுபவத்தை இளைஞர்களுக்கு சொல்லுவாங்க. அது ஒரு காலத்துல வெல்லும். ஆனா இன்றைய சூழ்நிலையில எல்லாருமே கையில அலைபேசி வச்சிருக்கிறதால எல்லாருமே அறிவாளிகள். நாம போய் சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம பண்டைய நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் தொடர்ந்து நம்ம கேட்கிறவங்களுக்கு நாம சொல்லி அதை வெல்லக்கூடிய வாய்ப்புகள், அவருடைய அனுபவம் கல்வித்துறையில அவர் நிறைய அனுபவம் பெற்றிருக்கிறார். அவர் நமக்கு வழி நடத்துவார் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் என்னுடைய அறிமுக உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க இப்ப பேசலாம் சார். அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம். அன்னை தமிழே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னே முகிழ்த்த நறுங்கனியே, உன்னை நான் வணங்குகின்றேன். எனது பெயர் முனைவர் க. சுந்தரமூர்த்தி, தமிழ்துறை தலைவர், ஸ்ரீமத் ஆண்டவன் கலை அறிவியல் கல்லூரி, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி 5. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, முதலில் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கியமைக்கு முதற்காக அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்தோர் சொல்லும் வாழ்க்கையே வெல்லும் என்ற இந்த வாசகமானது இன்றளவுக்கு எந்த அளவிற்கு செல்கிறது, ஏற்கனவே பழங்காலத்தில் எப்படி முன்னோர்கள் வாழ்ந்தார்கள், மூத்தோர்கள் வாழ்ந்தார்கள், தற்பொழுது எப்படி வாழ்கிறார்கள், நாளை எப்படி இருப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. அதனால் இந்த ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். குடும்பம் என்பது மனிதனின் முதல் பள்ளி ஆகும். அந்த பள்ளியில் பெற்றோர்கள், தாத்தா, பாட்டி போன்ற மூத்தோர்களே முதல் ஆசிரியர்கள். மரியாதை, அன்பு, பொறுமை, இரக்கம், விட்டு கொடுத்தல் போன்ற உயர்ந்த மனித பண்புகளை அவர்கள் தங்கள் சொற்கள் மற்றும் செயல்களால் கற்றுத் தருகிறார்கள். அப்படி தந்த அந்த மூத்தோர்கள் இன்று எப்படி இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தலைப்பிற்கு ஒரு காரணியாக அமைகிறது. ஒரு மனிதன் புத்தகங்களின் மூலம் பல அறிவுகளை பெறலாம். ஆனால் வாழ்க்கையின் நுணுக்கங்களையும் மனித உறவுகளின் அருமையையும் சிரமங்களை எதிர்கொள்ளும் திறனையும் அனுபவத்தின் மூலமே முழுமையாக அறிய முடியும். அந்த அனுபவம் யாரிடம் உள்ளது என்று நாம் கேட்டால் அது நாம் முன்னோர்கள். அக்காலத்தில் மனைவியானவள் தன் கணவனின் பெயரை சொல்ல மாட்டாள். தன்னுடைய கணவன் பெயர் என்ன என்று கேட்டால் அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனையோ அல்லது பேரனையோ தாத்தா பேரு அல்லது அப்பா பேரை சொல்லு என்று சொல்லக்கூடிய அளவில் மூத்தோர்கள் அன்று இருந்தார்கள். இன்று பெயரை கூப்பிடும் அளவிற்கு வாடா போடா என்று சொல்லும் அளவிற்கு வாயா போயா என்று மாறி இது நிலைமை அந்த அளவிற்கு செல்கிறது. ஒரு சிறு தவறினால் ஏற்படும் பெரிய விளைவுகளை கூட நம் மூத்தோர்கள் முன்கூட்டியே உணர்ந்து எச்சரிக்கின்றனர். சாதாரணமாக தன்னுடைய மகனையோ அல்லது மகளையோ என வண்டியை ஓட்ட சொல்லி பின் உட்கார்ந்து சொல்லும்போது மெதுவாக செல், பார்த்து செல், பக்குவமா செல் என்று எச்சரிக்கிறார்கள். ஒரு சாதாரண பாதையில் அழைத்து செல்லவும் தன் மகளுக்கு தன் பாதையில் பல இடையூறுகள் வரும், பார்த்து செல் என சொல்லக்கூடிய அந்த பெரியவர்கள் தன் மகளின் வாழ்க்கையில் எவ்வளவு இடையூறுகள் வரும் என்பதை அதை பார்த்து செல்ல வேண்டும் எச்சரிப்பதுதான் அந்த இடத்துல ஒரு குறிக்கோளாக அமைகிறது. தமிழர் பண்பாட்டில் மூத்தோர்களுக்கு ஒரு உயர்ந்த இடம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய ஆசீர்வாதமும் அறிவுரையும் மனித வாழ்வையை உயர்த்தும் சக்தியாக விளங்குகிறது. அதனால்தான் பெண்களுக்கு சக்தி என்ற பெயர் வைத்தனர். அப்படியாப்பட்ட அந்த பெண் சக்தியானவள் இன்று ஆக்கமும் செய்வாள், அழிக்கவும் செய்வாள் என்ற ஒரு வாசகமாக அமைக்கப்பட்டுள்ளது. மூத்தோர் சொல் வெற்றிக்கான படிக்கல்.
அப்படிப்பட்ட படிக்கல்லை தரக்கூடிய அந்த மூத்தோர்களை நாம் எவ்வாறு நாம் பாதுகாக்க வேண்டும், அந்த மூத்தோர்களை நாம் எவ்வாறு மதிக்க வேண்டும், மூத்தோர்களை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்று சொன்னால் அது என்று சொல்லி முடியாது. ஆனால் இன்ற அளவில் அவற்றை சமாளிக்க அறிவும் திறமையும் இளைஞர்களிடம் இல்லை. அது சரியான முடிவெடுக்கும் திறனும் அவர்களிடம் இல்லை. ஆனால் மூத்தோர்களின் சொல்லை கேட்பதும் இல்லை. இதற்கு இலக்கியங்கள் மூத்தோர்களை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பதற்கு இலக்கியங்கள் பல சான்றுகளை தந்துள்ளது. அவற்றில் ஒவ்வொன்றாக சொல்ல வேண்டுமென்றால் மக்களது ஆன்மீகத்தால் மதிக்கக்கூடிய ராமாயண மகாபாரத சான்றுகள் மிகுதியாக உள்ளன. இந்திய இதிகாசங்களான ராமாயணமும் மகாபாரதம் மூத்தோர்களின் அறிவுரைகளை மதித்து நடந்தவர்களும் அவற்றை புறக்கணித்தவர்களும் அடைந்த விளைவுகளை மிக தெளிவாக எடுத்து காட்டுகின்றன. அதற்கு நான் மூத்தோர் சொல்லும் வாழ்க்கை வெல்லும் என்ற இந்த கருத்தினை இங்கு நான் பதிவு செய்கிறேன். ராமாயணத்தில் ராமனின் தந்தை வாக்குக்கு பணிந்து செல்கிறார் ராமன். அயோத்தி மன்னன் தசரதன் கைகைக்கு கொடுத்த வாக்குறுதியின் காரணமாக ராமனை 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லும்படி கட்டளையிடுகிறார். தந்தையின் கட்டளையை அறிந்த ராமன் எந்தவித தயக்கமுமின்றி எதிர்ப்புமின்றி தந்தையின் சொல்லை வேத வாக்காக ஏற்று மகிழ்ச்சியுடன் வனவாசம் செல்கிறான். தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு அளித்து நடந்த ராமனின் இந்த பண்பு அவனை இந்த உலகமே இன்று போற்றுகிறது. உத்தமனாக அவனை கருதுகிறது. அதைதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற அந்த வாசகத்திற்கு தகுந்த மாதிரி ராமன் அதனை கடைபிடித்து வாழ்ந்தான். அதே ராமன் அயோத்தியில் வசிஷ்டர்கள் போன்ற முனிவர்களும் அமைச்சர்களும் அவன் பட்டம் ஏற்பதற்கு முன்பு பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்பு பல தர்ம வழிகளில் அவனுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள். அதனை அவன் கடைபிடித்து வாழ்ந்தான். அதனாலதான் ராமன் அங்கு உயர்ந்தவனாகவே கருதப்படுகிறான். மற்றொன்று சொல்ல போனால் இலங்கையின் மன்னனான ராவணன் அவன் மூத்தோர் சொல்லை மதிக்காததால் தன்னுடைய தம்பியாகிய விபீஷணனின் சொல்லை மதிக்காமல் தர்ம வழியில நடக்காமல் அதர்ம வழியில போய் மாலியவான் என்ற ஒரு அமைச்சன் கூட முதிர்ந்த அமைச்சன் கூட ராவணனுடன் பகை வேண்டாம் என அறிவுறுத்தினார். ஆனால் ராவணன் அகந்தையால் அவன் சொல் கேட்காமல் மீறி சென்றான். அதனால்தான் அவன் உயிரையும் இழந்தான், அவன் தன்மானத்தையும் இழந்தான். இன்று எல்லோருக்கும் ஒரு இழிவான ஒரு மனிதனாக காணப்படுகிறான். இது போன்று பல எடுத்துக்காட்டுகள் இலக்கியங்களில் காணப்பட்டாலும் இன்று நாம் பெற்றோரை எவ்வாறு நாம் நடத்துகின்றோம், மூத்தோரை எவ்வாறு நாம் பாதுகாக்கின்றோம் என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் இளமை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம் என பருவங்கள் மாறி மாறி வருகின்ற ஒரு பிறப்பு தான் நம்ம மனித பிறப்பு. அப்படி மனித வாழ்க்கையின் நிறைவு பருவம் தான் முதுமை பருவமாகும். இலக்கியங்கள் மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக காட்டுகிறது. இலக்கியங்கள் மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக காட்டுகிறது. முதியவர்களின் வாழ்க்கை அனுபவம், சிந்தனை, சமூகத்தில் அவர்களின் நிலை ஆகியவற்றை பல்வேறு கோணங்களில் எடுத்துரைக்கின்றன. தமிழ் இலக்கியங்களில் முதியவர்கள் அறிவும் அனுபவம் நிறைந்தவர்களாக சித்தரிக்கப்படுகின்றனர். அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களின் மூலம் தன்னுடைய இளைய தலைமுறைக்கு வழிகாட்டுபவர்களாக விளங்குகின்றார்கள். குடும்பத்தின் ஒற்றுமையையும் பண்பாட்டையும் காக்கும் முக்கிய பொறுப்பை ஏற்றவர்களாகவும் காட்டப்படுகின்றனர். அந்த சங்க இலக்கியங்களில் தலைவன் தலைவி என்று இருப்பார்கள். அதுல அகம் புறம் என இரண்டாக பிரிப்பார்கள். அகம் என்பது தலைவனது இல்லற வாழ்க்கையை கூறுவது, புறம் என்பது போர், வீரம், வெற்றி, சிறப்பு, கொடை இவற்றை கூறுவது. இந்த அகம் என்பது தலைவன் தலைவி எவ்வாறு இல்லற வாழ்க்கை நடந்தார்கள், அவர்களுடைய மூத்தோர் சொல் எவ்வாறு கேட்டு வாழ்ந்தார்கள் என்பதை விளக்கக்கூடியதாக அந்த அக வாழ்க்கை சுட்டி காட்டப்பட்டுள்ளது. புற வாழ்க்கையில் மன்னர்கள் எவ்வாறு அரசாண்டார்கள். எடுத்துக்காட்டாக
கரிகால சோழன். அவங்க கரிகால சோழனுடைய அந்த தந்தை அரசாண்டு கொண்டிருக்க அந்த வேளையில் அந்த ஊரில் இருவருக்கும் நில தகராறு ஏற்படுகிறது. அதனால் மன்னனிடம் முறையிட வருகிறார்கள். அப்பொழுது அந்த கரிகால சோழனின் தந்தை ஆகிய மன்னன் அந்த அவையில் இல்லை. அந்த நேரத்தில் அங்கு இருவரும் வருகிறார்கள். அப்பொழுது கரிகால சோழன் வந்து சிறுவனாக இருக்கிறான். அங்கு வருகிறான். என்ன என்று அவர்களிடம் கேட்கும் பொழுது இருவரும் தங்களுக்குள் ஏற்பட்ட வேறுபாட்டினை கூறுகிறார்கள். அப்படியா, இரு என்று கூறிவிட்டு வருவார் மன்னர் என்று கூறிவிட்டு உள்ளே சென்று நரைமுடி வேஷம் போட்டுக்கொண்டு அங்கிருந்து வருகிறார். ஓ, மன்னர் வந்து விட்டார் என்று கூற உடனே வந்து இருவரும் தன்னுடைய கருத்துக்களை அவரிடம் முறையிடுகிறார்கள். அப்பொழுது தன்னுடைய தீர்ப்பால் தன் மன்னனுக்கு குலவிச்சை கல்லாமல் பாகம்படும், குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் என்ற சொல்லுக்கு ஏற்றாற் போல தன்னுடைய வம்சத்துக்குரிய அந்த மன்னன் எப்படி தீர்ப்பு வழங்குவானோ அதே போன்ற ஒரு சிறுவன் அந்த முதுமை வேடம் ஏற்றதால் சிறப்பான தீர்ப்பை வழங்கி இருவருக்கும் அது பாதகம் இல்லாமல் சாதகமாக கூறியது இங்க மூத்தோர் சொல். முதியவர் எவ்வாறு, முதியோர் வேடம் கூட மக்கள் பிறருக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை எடுத்துக்காட்டும் மிகச் சான்றாக இங்கு கூறலாம். இப்ப அவர்களுடைய முதியோர்களின் வாழ்க்கை சிக்கல்களில் எவ்வாறு காணப்படுகிறது? தனிமை, புறக்கணிப்பு, உடல்நல குறைபாடுகள், குடும்ப ஆதரவின்மை என பல கருத்துக்கள், பல இடையூறுகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு, ஆனால் இளையவர்களும் வரக்கூடிய சமுதாயத்தினர்களும் அவரை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? அறிவின் களஞ்சியமாக அவர்களை பாதுகாக்க வேண்டும். அனுபவத்தின் சின்னமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சமூகத்தின் சிறந்த வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவின் களஞ்சியமாகவும் அனுபவத்தின் சின்னமாகவும் சமூகத்தின் வழிகாட்டிகளாகவும் அவரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஒவ்வொரு குடும்பத்தின் வேர்கள் தான் முதியோர்கள். ஒவ்வொரு குடும்பத்தின் வேர்கள் தான் முதியவர்கள். அவர்களின் அனுபவம் தான் அந்த குடும்பத்தின் சமூகத்தின் செல்வம். ஒரு குடும்பத்தின் வேர்கள் முதியவர்கள், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் தான் சமூகத்தின் செல்வம் என்று இங்கு நான் சுட்டி காட்டுகின்றேன். அடுத்ததாக ஒரு சிறிய சாதிக்க மனிதனுக்கு தன்னம்பிக்கை மிக முக்கியம். சாதிக்க ஒரு வயது ஒரு தடை இல்லை என்பதை இங்கு நான் எடுத்து கூறுகின்றேன். மகாத்மா காந்தி தனது முதிர்ந்த வயதிலும் இந்திய விடுதலைக்காக போராடி மக்களை ஒன்று திரட்டி சுதந்திரம் பெற்று தந்தவர். நெல்சன் மண்டேலா 72 வயதில் தென்னாப்பிரிக்கா நாட்டின் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்று உலகத்திற்கு ஒரு முன் மாதிரியாக விளங்கியவர். கர்னல் ஹர்லாண்ட் சாண்டர்ஸ் என்பவர் தன் 60 வயதில் தான் தன் உணவு தொழிலேயே தொடங்கி உலக புகழ் பெற்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கினார். இதை போன்று அறிஞர் அண்ணா, கலைஞர் அப்துல் கலாம் என பலரையும் எடுத்துக்காட்டு கூறலாம். சாதிக்க தடை இல்லை. முயற்சி மட்டுமே ஒருவனுக்கு அவனை உயர்த்தி காட்டும். ஆதலால் முதிய வயதில் சாதிக்க உதவும் முடியும் என்ற நம்பிக்கையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருக்குறளானது அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை, அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்று கூறுகிறார். அதன் அர்த்தம் அறத்தின் தன்மைகளை அறிந்து ஆராய்ந்து வயதானாலும் அறிவாலும் முதிர்ந்த பெரியோர்களின் நட்பை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நட்பு தான் நம்முடைய துன்பத்தை நீக்கும். இனி துன்பம் வராதபடி முன்கூட்டியே காக்கும். தகுதியுடைய பெரியோர்களை துணையாக போற்றிக் கொள்ள வேண்டும் என கூறுகிறார். ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சிறிய கதை உங்களுக்கு இங்கு கூறுகிறேன். ஒரு முதியோர் காப்பகம் ஒன்றிற்கு ஒரு மணியாளர் வந்தது. முதியோர் காப்பகம் ஒன்றிற்கு ஒரு மணியாளர் வந்தது. இத்துடன் ரூபாய் 1000 அனுப்பி உள்ளேன். நானும் என் மனைவியும் இதில் உள்ள முகவரியில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சிறிய இட்லி கடை நடத்தி வருகிறோம். இருவரும் 60 வயதை கடந்தவர்கள்.
நான் இறந்து விட்டால் என்னுடைய மனைவியை பார்த்து கொள்ள ஒருவரும் இல்லை. எனவே எனக்கு பின் அவளை உங்கள் இல்லத்தில் பராமரிக்க வேண்டும். அதற்காக என்று இந்த பணத்தை அனுப்புகிறேன். வார வாரம் ரூபாய் 1000 அனுப்பி விடுகிறேன். பாதி தொகையை உங்கள் காப்பகத்திற்கான செலவுகளில் எடுத்துக் கொள்ளுங்கள். பாதி தொகையை உங்கள் காப்பகத்திற்கான செலவுக்காக அதை எடுத்துக் கொள்ளுங்கள். மீதி உள்ள அந்த மீதி பாதியை என் மனைவி பெயரில் வர வைத்துக் கொள்ளுங்கள் என்றாவது ஒரு நாள் நான் அனுப்பும் தொகை வராவிட்டால் தயவு செய்து இதில் உள்ள முகவரிக்கு வந்து என் மனைவியை அழைத்து செல்லுங்கள். இப்படிக்கு மீனாள் ராமசாமி என்று எழுதியிருந்தது. சென்னையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் 50 பேர் இருக்கின்றனர். தொடர்ந்து வார வாரம் இந்த தொகை காப்பகத்தில் வந்து கொண்டிருந்தது. யார் இந்த மீனாள் ராமசாமி என்று அறிந்து கொள்ள காப்பக மேனேஜருக்கு ஆவல் அதிகரித்து வந்தது. ஒரு நாள் நேரில் சென்று பார்த்து வரலாமே என்று மேனேஜர் விரும்பினார். அதன் காரணமாக தினமும் வேலைப்பளு அதிகமாக இருந்ததால் அவரால் செல்ல முடியவில்லை. அன்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, இன்றாவது சென்று வரலாமே என அவரிடம் எண்ணம் தோன்றியது. இன்று கண்டிப்பாக பார்த்து விட்டு வர வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டார். அவருடைய இருசக்கர வாகனத்தில் அங்கு செல்வதற்கு 2 மணி நேரம் ஆகும். பரவாயில்லை, சென்று வரலாம் என்று கூறி 70 வயது இருக்கும் ஒரு அங்கு சென்றார். 70 வயது இருக்கும் ஒரு முதியவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் தானே மீனாள் ராமசாமி என்று கேட்டார். ஆமாம் தம்பி, நீங்கள் யார் என்று கேட்டார். விவரங்களை சொன்னார். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம், உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுறீங்களா என்று இருக்கையை காண்பித்தார். தண்ணீர் மட்டும் கொடுங்கள். தண்ணீர் கொடுத்தபடியே, நாங்கள் 2 பேரும் இந்த இட்லி கடையை 30 வருடங்களாக நடத்தி வருகிறோம். ஆரம்பத்தில் 2 இட்லி 1 ரூபாய் என்று விற்று வந்தோம். பிறகு 2, 3 என்று இப்போது 5 ரூபாய்க்கு விற்று வருகிறோம். எங்கள் கடையில் 4 இட்லி சாப்பிட்டாலே சாதாரணமா ஒருவருக்கு வயிறு நிறைந்து விடும். கூலி வேலை பார்ப்பவர்கள் மற்றும் கல்லூரியில் படிக்கும் பிள்ளைகள் என்று நிறைய பேர் வருவார்கள். நாங்கள் இருவரும் தான் வேலை செய்கிறோம். இங்கு வேலை செய்ய தனியால் நாங்கள் போடவில்லை. எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியும் இல்லை. எங்களுக்கு குழந்தைகளும் இல்லை. எனவே அதிக செலவுகளும் இல்லை. அதனால் குறைந்த விலையிலே விற்பது என முடிவு பண்ணிவிட்டோம். வார வாரம் உங்கள் காப்பகத்திற்கு அனுப்பிய தொகை விட மேலும் கொஞ்சம் மிஞ்சும். அந்த தொகையை ஏழை குழந்தைகளின் படிப்பிற்கு நோட்டு புத்தகங்கள் என்று என் மனைவி வாங்கி கொடுத்து விடுவார். எல்லோரையும் எங்கள் குழந்தையாகவே நாங்கள் பாவித்து கொள்கிறோம் என்று விவரமாக சொல்லி முடித்தார். இதற்குள் மணி மாலை 5 ஆனது. இப்போது ஆரம்பிச்சாதான் 6 மணிக்கு இட்லி ரெடி ஆகும் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார். சரிங்க ஐயா, உங்களை பார்க்க வந்தேன், வேறு விஷயம் இல்லை, கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு போகிறேன் என்றார் மேனேஜர். சரியாக 6 மணி இருக்கும். ஒரு பாத்திரம் நிறைய இட்லி இருந்தது. அடுத்த பாத்திரத்தில் நிறைய சாம்பார் இருந்தது. வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் 4 கொடுங்கள், 5 கொடுங்கள் என்று ஒரு பாத்திரத்தில் இட்லியும் ஒரு பாத்திரத்தில் சாம்பாரும் வாங்கி கொண்டு சென்றார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், அங்கு கல்லாப்பெட்டி அருகில் யாரும் இல்லை. வருபவர்கள் அதற்கான பணத்தை பெட்டியில் போட்டுவிட்டு பாக்கி சில்லறையும் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். பெரியவர்கள் இருவரும் அந்த பக்கம் செல்லவே இல்லை, பார்க்கவும் இல்லை. இட்லி சாம்பார் கொடுப்பதிலேயே கவனத்தை செலுத்தினார்கள். கல்லாப்பெட்டியில் ஒருவரும் இல்லையே, யாராவது ஏமாற்றினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார் மேனேஜர். இல்லை தம்பி, யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள். அப்படியே இருந்தாலும் போனால் போகிறது. காசு இல்லாமல் கூலி குறுகி பிச்சை எடுப்பது கஷ்டமாக உள்ளவர்கள் சாப்பிட்டு விட்டு போகட்டுமே என்று விட்டு விடுவேன். இந்த நாள் வரைக்கும் எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. இதில் எனக்கு மகிழ்ச்சி தான் என்று சொன்னார். மேனேஜருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இப்படியும் மனிதர்களா என்று வியப்படைந்தார். மேலும் கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அவரிடம் விடை பெற்றுக் கொண்டு ஊருக்கு வந்து விட்டார். மாதங்கள் போனது. கடந்த 2 வாரங்களாக மணியாளர் வரவில்லை.
என்ன விஷயம் என்று அவருக்கு புரியவில்லை. காப்பகத்தின் உரிமையாளரிடம் சொல்லி இருவரும் காரில் போவதாக முடிவில் செய்தோம். மாலை 6 மணிக்கு போய் சேர்ந்தார்கள். எப்போது போல் இட்லி வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. மீனாட்சி அம்மாள் மட்டும் இட்லி கொடுத்து கொண்டிருந்தார். எல்லோரும் வந்து வாங்கி கொண்டு போனார்கள். அதே கல்லாப்பட்டி. எல்லோரும் பணத்தை போட்டு பாக்கி எடுத்துக்கொண்டு போனார்கள். சாம்பார் பாத்திரத்திலிருந்து வாங்குபவர்களும் சாம்பாரை தானே எடுத்துக்கொண்டு ஊற்றி கொண்டு போனார்கள். மீனால் ராமசாமியை மட்டும் காணவில்லை. உள்ளே நுழைந்த போது அவருடைய பெரிய புகைப்படம் மாலை போட்டு வைத்திருந்தார்கள். மேனேஜருக்கு புரிந்து விட்டது. விசாரித்ததில் அவர் இறந்த 20 நாட்கள் ஆனதாம். அங்குள்ள மக்கள் உதவியால் ஈமச் சடங்குகள் நடந்ததாம். 2 நாட்களாக தான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பித்துள்ளாராம் அவர் மனைவி. உங்கள் கணவர் எங்க காப்பகத்துக்கு வாரம் பணம் அனுப்பும் விவரம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் மேனேஜர். தெரியும் என்றால் அவருடைய மனைவி. நீங்கள் காப்பகத்திற்கு வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்றார். இல்லையா, அவர் இறந்தவுடன் இங்கு உள்ளவர்கள் காட்டிய அன்பு என்னை வியப்படைய செய்து விட்டது. என்னால் இந்த இடத்தை விட்டு வர முடியாது. என்னால் முடியும் வரை இந்த கடையை நடத்துவது என்று முடிவு செய்துள்ளேன். அடுத்த வாரம் முதல் என்னுடைய கணவர் அனுப்பும் தொகையை நானே தொடர்ந்து அனுப்புகிறேன். அதை நீங்கள் உங்கள் காப்பகத்தில் கணக்கில் வர வைத்துக் கொள்ளவும். அங்கு உள்ள வயதானவர்களுக்கும் என் கணவருடைய ஆசைப்படி உபயோகப்படட்டும். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் என்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றார். சரிம்மா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களுக்கு போன் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு காப்பகத்தின் முகவரியின் அட்டையை கொடுத்துவிட்டு திரும்பினார்கள். இப்போது அவர்களுக்கு புரிந்து விட்டது இந்த உலகம் எப்படிப்பட்டது என்று. எதையும் பெறுவதை விட கொடுப்பதில்தான் ஆனந்தம், அமைதி, திருப்தி, நிம்மதி. இதை புரிந்து கொண்டால் நாமும் புத்திசாலி தான். வேற ஏதாவது பேசுறீங்களா இல்ல? இருக்குங்கய்யா இருக்குங்கய்யா இருக்கு. தொடருங்க. பெற்றோரின் பாதுகாப்பு தனிமை. முதியவர்களின் தனிமையை நீக்கி எவ்வாறு செயல்பட வேண்டும்? முதியவர்கள் தனிமையை போக்குவதற்கு சமூகத்துடனும் குடும்பத்துடனும் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அடிக்கடி உரையாட வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தினரிடம் தொடர்பை பேணுதல் வேண்டும். சமூக, ஆன்மீக மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டும். தங்கள் அனுபவங்களையும் அறிவையும் இளைய தலைமுறையினரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். புத்தக வாசிப்பு, தோட்ட பராமரிப்பு, இசை கேட்டல், நடைப்பயிற்சி போன்ற பயனுள்ள பொழுதுபோக்குகளில் ஈடுபட வேண்டும். முதியோர் நலச்சங்கங்கள் மற்றும் சமூக குழுக்களில் இணைந்து செயல்படலாம். உடல் மற்றும் மனநலத்தை பேணும் செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். ஒரு கிராமத்தில் 70 வயதான ராமசாமி என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஓய்வு பெற்ற பிறகு இனி என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று வருந்தினார். நாட்கள் செல்ல செல்ல அவர் தனிமையை நினைத்து சோர்வாகவும் உணர்ந்தார். ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் சில அவரிடம் வந்து, தாத்தா, எங்களுக்கு பழைய கதைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் சொல்லித்தர முடியுமா என்று கேட்டனர். முதலில் தயங்கிய ராமசாமி பின்னர் சம்மதித்தார். தினமும் மாலையில் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்ல தொடங்கினார். அவரது அனுபவங்களும் அறிவுரைகளும் குழந்தைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. சில மாதங்களில் அவர் கிராமத்தின் அனைவராலும் மதிக்கப்படும் நபராக மாறினார். அப்போது அவர் உணர்ந்தார், வயது அதிகரித்தாலும் அனுபவமும் அறிவும் சமூகத்திற்கு பயன்பட முடியும், நான் இன்னும் பலருக்கு உதவ முடியும் என்று அவர் உணர்ந்தார். தனது வயது ஒரு தடை அல்ல. தன்னம்பிக்கை இருந்தால் எந்த வயதிலும்
பயனுள்ள செயல்களை செய்யலாம் என்பதை எடுத்து காட்டுகிறது அவருடைய செயல்பாடு. ஒரு அறையில் 5 மெழுகுவர்த்திகள் எரிந்து கொண்டு வருகின்றன. ஒரு அறையில் 5 மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டு உள்ளது. அதில் ஒரு மெழுகுவர்த்தி ஒரு சிறுவன் வெளியே எடுத்து சென்று விடுகிறான். மீதி 4 மெழுகுவர்த்தி அங்கே எரிந்து கொண்டு வருகிறது. அதில் பலத்த காற்று அங்கு வீசுகிறது. அப்பொழுது 4வது மெழுகுவர்த்தி, ஐயோ வேகமாக காற்று வீசுகிறது, அணைந்து விடுவேன் போல என பயந்து பலவீனம் கொண்டு கூறுகிறது. உடனே அணைந்து விடுகிறது. அந்த 4வது மெழுகுவர்த்தி தான் மெழுகுவர்த்தியின் பெயர் அமைதி. அமைதி என்ற மெழுகுவர்த்தி பயப்படுகிறது. வேகமாக காற்று வீசும் பொழுது அணைந்து விடுகிறது. அடுத்ததாக அன்பு என்ற ஒரு மெழுகுவர்த்தி, அதுவும் அந்த காற்றினை கண்டு பயந்து அதுவும் தன்னுடைய காற்றின் வேகத்தால் அணைந்து விடுகிறது. அடுத்தது அறிவு என்ற ஒரு மெழுகுவர்த்தி, அதுவும் பலத்த காற்றினால் அதுவும் அணைந்து விடுகிறது. அப்பொழுது ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் அந்த அறையில் எரிந்து கொண்டு ஒளி வீசி வருகிறது. அப்போது அங்கு ஒரு சிறுவன் வேகமாக வருகிறான். அடடா, 3 மெழுகுவர்த்தியும் அணைந்து விட்டதே என்று கூறி அந்த ஒரு மெழுகுவர்த்தி எரிகின்ற மெழுகுவர்த்தியை பார்க்கிறான். அப்பொழுது அந்த மெழுகுவர்த்தி கூறுகிறது, பயப்படாதே, நான் இருக்கிறேன், என்னை வைத்து அந்த 3 மெழுகுவர்த்தியும் நீ ஏற்றி பற்ற வைத்துக்கொள் என கூறுகிறது. அப்பொழுது உடனே அந்த பையனும் அந்த 4வது மெழுகுவர்த்தியை கொண்டு மீதமுள்ள அந்த அணைந்த 3 மெழுகுவர்த்தியும் பற்ற வைத்துக் கொள்கிறான். பற்ற வைத்துக் கொண்ட பிறகு, உன்னுடைய பெயர் என்ன என்று அந்த மெழுகுவர்த்தியிடம் அந்த பையன் சிறுவன் கேட்கிறான். அந்த மெழுகுவர்த்தியானது, என் பெயர் என்னவென்றால் நம்பிக்கை தான் என்னுடைய பெயர் என்று கூறுகிறது. அதனால் மக்களே, சான்றோர்களே, முதியோர்களே, அந்த தன்னம்பிக்கை என்ற இந்த நம்பிக்கை ஒவ்வொரு இடமும் இருக்க வேண்டும். அது இருந்தால் நாம் வாழ்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறலாம். எண்ணி துணிக கருமம் என்ற ஒரு கருத்து என்ற ஒரு வாசகத்தை திருக்குறளில் ஒரு அடியை திருவள்ளுவர் எடுத்துரைக்கிறார். எண்ணி துணிக கருமம். இந்த கருத்தானது நாம் எல்லோர் வாழ்க்கைக்கும் ஒரு ஊன்றுகோலானது, சிறந்த ஒரு கருத்தானது. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்பு நாம் அந்த காரியத்தை செய்வதற்கு முன்பு துணிந்து செயல்பட வேண்டும். அப்படி துணிந்து செயல்படுவதற்கு முதல் முறையாக நாம் சிந்தனை செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும். அடுத்து திட்டமிடுதல் வேண்டும். 3வதாக திட்டத்தினால் ஏற்படக்கூடிய தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் அதனை எதிர்கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் 40 மாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. அந்த 40 மாடி கட்டிடத்துல லிப்ட் வச்சிருக்காங்க. ஒரு 5 மாடி வரைக்கும் லிப்ட் போன பிறகு அதிகம் பேர் அங்க அந்த அடுக்குமாடி குடியிருப்புல போக மாட்டாங்க. வாடகை அந்த வீடை அந்த குடியிருப்பை வாங்க மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்னா, 5 மாடி குடியிருப்புக்கு மேல லிப்ட் மேல போனா எல்லாம் ஒரு அச்சம் கொள்வார்கள். அதனால எனக்கு அந்த குடியிருப்புல 15 மாடிக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் ஒரு அச்சத்தை கொண்டு யாரும் வாங்கல. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு லிப்ட் 5 மாடிக்கு மேல யாரும் போக மாட்டாங்களே, ஆனா லிப்ட் 40 மாடி வரையும் வச்சிருந்தோம், அவங்க ஏன் பயப்படுறாங்க, என்ன பண்ணலாம், ஒரு ரேடியோ வைக்கலாமா, லிப்டுக்குள்ள டிவி வைக்கலாமா, இல்லைன்னா ஏதோ வேற ஒரு பொழுதுபோக்கக்கூடிய ஒரு நவீன சாதனங்கள் வைக்கலாமான்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஒரு பிபிஏ எம்பிஏ முடிச்சவங்க, எம்டெக் முடிச்சவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. என்ன வைத்தால் 40 மாடி வரையும் லிப்டில் பயணம் செய்வார்கள் என எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்போது அந்த லிப்ட்ல டீ கொடுக்குற பையன் ஒருத்தன் வரான். அந்த பையன் சொல்றான், இந்த லிப்ட் சுத்தி உள்ள கண்ணாடி வைங்க அப்படிங்கிறான். என்னன்னா அந்த சின்ன பையன், ஒரு டீ குடிக்கிற பையன் கண்ணாடி வைங்க சொல்றானே, அப்படி ஏன் கண்ணாடி வச்சா மட்டும் எல்லாம் பயணம் பண்ணுவாங்களான்னு. அப்படியே நீங்க வேறங்க, நீங்க என்னதான் ரேடியோ டிவி வச்சாலும் அவர்கள் செல்வார்களோ மாட்டார்களோ என தெரியாது, ஆனால் சுற்றி கண்ணாடி வைத்தார்கள் என்றால் 40 மாடி என்ன தலையை செய்து கொண்டு 400 மாடியும் அவர்கள் பயணம் செய்வார்கள், நீங்க கண்ணாடி வைத்து பாருங்கள் என்று கூறினான். அவன் சொன்ன சொல்லை கண்டு இன்று எல்லா லிப்டிலும் கண்ணாடி வைக்கப்பட்டுள்ளது. இன்று 40 மாடிக்கும் மக்கள் பயணம் செய்கிறார்கள்.
அப்பொழுது அந்த பையனை கேட்டு யாரும் கேட்டது அவன் ஒரு இந்திய மாணவன் என்று இந்தியன் என்று கூறினான். அப்ப இந்த அளவிற்கு என்னது அவனுக்கு ஒரு புதிய சிந்தனை வேணும். அதான் கிரியேட்டிவிட்டி. ஒரு சிந்தனை வேணும். அந்த சிந்தனை தான் மனிதனை தன்னம்பிக்கையிலிருந்து அவன் என்ன தன்னம்பிக்கை தூண்டுகிறது, சோர்விலிருந்து அவனை நீக்குகிறது. அதனால் திட்டமிடுதல், சிந்தனை இவையெல்லாம் வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய காலகட்டத்திலேயே முதியோர்களை பெருசு, பெரியவர், கேடு, போ என்று ஏளனமாக பேசினாலும் அவர்களுடைய மூத்தோர் சொல் என்றும் பயனுள்ளதாகவே இருக்கும். ஒரு பெரிய புயல், வெள்ளம், மழை அடித்து கொண்டிருக்கு. பெரிய ஆலமரம் அப்படியே துணிவா நிக்குது. பக்கத்திலே கரையில நாணல் அப்படியே என்னது வளைஞ்சு காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு. பெரிய வெள்ளம் அடிச்சு ஆலமரமும் வேரோட சாஞ்சிட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த நாணல் மட்டும் என்னது சாய்ந்து வளைந்து மீண்டும் நிமிர்ந்து வந்தான். அந்த நாணல் மட்டும் நிமிர்ந்து வளைந்து வந்ததா, அதற்கு அந்த ஆலமரம் விழுந்த மரம் கேட்டதா, நீ மட்டும் எப்படி சாயாம இருக்கன்னு. அதற்கு வளைந்து கொடுத்து செல்வதே நல்லது என்று கூறுவது, நல்லது என்று அந்த இடத்துல கூறுவது பொருத்தமாகும். அடுத்ததாக இன்றைய இளைஞர்கள் கல்வி, தொழில், சமூக வாழ்க்கை ஆகியவற்றில் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவற்றை சமாளிக்க அறிவும் திறமையும் மட்டுமில்லாமல் சரியான முடிவெடுக்கும் திறனும் அவருக்கு இல்லை. அதனால் தேவைப்படுது. இந்த திறனை வளர்ப்பதில் மூத்தோர்களின் அறிவுரைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதனால் மூத்தோர்களை நாம் பாதுகாப்போம், அவர்கள் சொல்படி நடப்போம், அவர்களை நாம் போற்றி வணங்குவோம், அவர்களை என்றும் வணங்குவோம் என்று கூறுகிறேன். மற்றவங்க பேசுறதுக்குள்ள பேசலாங்களா இல்ல? அந்த ஒரு நிமிஷம். நீங்க நிறைவு கருத்தா இருந்தா பேசுவாங்க. நேரங்கள் வாய்ப்பை உருவாக்குவதில்லை, முயற்சிதான் வாய்ப்பை உருவாக்குகிறது. நேரங்கள் வாய்ப்பை உருவாக்குவதில்லை, முயற்சிதான் வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஒரு தந்தை, அந்த தந்தைக்கு 4 மகன்கள். 4 மகன்களை ஒரு தந்தை, அந்த தந்தைக்கு 3 மகன்கள். அந்த 3 மகன்களும் தன்னுடைய சொத்தை பிரித்து தருமாறு கேட்கிறார்கள் தந்தையிடம். தந்தை 3 பேரை எப்படி அவங்களை சோதிப்பது என்று கூறி அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கின்றார். இதை யார் வெற்றி பெறுவார்களோ அவருக்கு தன்னுடைய சொத்தை தருகிறேன் என்று கூறுகிறார். அப்பொழுது தன்னுடைய மகன்களிடம் சீப்பு விற்று தலை வாரக்கூடிய சீப்பினை விற்று வாருங்கள் என்று கூறுகிறார். 100 சீப்பு ஒவ்வொருத்தருக்கும் தராரு. எங்க விற்கணும்னா புத்த பிட்சுகள் இருக்கக்கூடிய புத்த பீடம், புத்த பிட்சுகள் இருக்கக்கூடிய அங்க போய் நீங்க வித்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. மூவரும் செல்கிறார்கள். சென்று 4 நாட்கள் ஆகிறது. எல்லாம் வராங்க. பெரியவரிடம் கேட்கின்றார்கள், நீங்க எத்தனை சீப்பு வித்தனு? அவன் ஒரு சீப்பு தான்ப்பா வித்தேன் என்று கூறுகிறார். ஏன் புத்த பிட்சுகள்கிட்ட விற்க சொன்னார்னா, அங்க யாரிடமே என்ன இருக்காது, முடி இருக்காது. எல்லாருமே மொட்டை அடித்திருப்பார்கள், வாழ்க்கையாதான் இருப்பார்கள். அதனால நீங்க அங்க விட்டு வர வேண்டும் என கூறுகிறார். முதல் மகன் நான் 1 சீப்பு தான் வித்தேங்கிறான். 2வது மகன் அப்பா நான் 4 சீப்பு தான் வித்தேங்கிறான். 3வது மகன் நீ எத்தனைப்பா வித்தேங்கிறான். அப்பா நான் 100 சீப்பை வித்துட்டேன், நான் 100 சீப்பை வித்துட்டேன்பா, எனக்கு என்ன சீப்பு கொடுப்பாங்கிற. எப்படி உன்னால மட்டும் அண்ணன் 1 சீப்பு விற்கிறான், தம்பி அடுத்தவன் 2 சீப்பு 4 விற்கிறான், உன்னால் மட்டும் எப்படி நான் 100 விற்க முடிஞ்சது? இன்னும் சீப்பு கேட்குறியே, எப்படி உன்னால் மட்டும் முடிஞ்சதுங்கிறான். அதற்கு அவன் சொல்றான், ஒன்னும் இல்லப்பா, நான் என்ன பண்ணேன், அந்த சீப்புல புத்தருடைய வாசகத்தை எழுதி அந்த புட்சுகளிடம் சென்று
இல்ல 2வது மகன்ட்ட கேட்கறான். அவன் வந்து ஒரு சீப்பு தான் வித்தான். நீ எப்படி 4 வித்த? அப்படின்னு கேட்கிறப்ப, 2வது மகன் சொல்றான். ஒண்ணும் இல்ல. சீப்பு வந்து தலை மட்டும் வரலான்னு கிடையாது. முதுவையும் சொரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதால ஒரு 4 பேர் வாங்கிட்டாங்கப்பாங்கிறான். 3வது பையன் நீ எப்படிடா 100 வித்தன்னு கேட்டதற்கு, அவன் கூறுகிறான். புத்தரின் வாசகத்தை அந்த சீப்பில் எழுதி அவர்களிடம் கொண்டு கொடுத்தேன். உங்களை பார்க்க வரக்கூடிய அந்த சீடர்களுக்கு இதை நீங்க பரிசா வழங்கலாம்னு சொன்னேன். அதனால அவங்க வாங்கி எல்லாமே வாங்கிட்டாங்கப்பா அப்படிங்கிறான். அப்ப நேரங்கள் வாய்ப்பை உருவாக்குவதில்லை, முயற்சிதான் வாய்ப்பை உருவாக்குகிறது. அதனால் ரோட்டில் வழுக்கி விழுந்தால் யாரும் பார்க்காமல் எழுந்து விட வேண்டும். சாலையிலோ ரோட்டிலோ வழுக்கி விழுந்து விட்டால் யாரும் பார்க்காமல் எழுந்து விட வேண்டும். ஆனால் வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து விட்டால் எல்லோரும் பார்க்குமாறு எழுந்திருக்க வேண்டும். வாழ்க்கையில் வழுக்கி விழுந்து விட்டால் எல்லோரும் பார்க்குமாறு எழுந்திருக்க வேண்டும் என்று கூறி, ஐயா ஒரு முதியோருக்காக நான் ஒரு கவிதை எழுதியுள்ளேன். நான் எழுதி ஒரு 4-5 வருடமாக முன் எழுதியுள்ள கவிதை. அதை கடைசியாக தங்களுடன் கலந்துரையாடிய பிறகு அதை நான் தங்களிடம் வாசிக்க உள்ளேன். ஐயா கேள்வி கேட்கலாம் ஐயா. நன்றிங்க, நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு திருமதி அன்னபூரணி வந்திருக்காங்க. அவங்க ஏதாவது கருத்து சொல்லலாம். நீதான் கலந்துருக்காங்க. எங்க காலத்துல 2 பேர் வரணும்னு சொன்னாங்க ஐயா, வந்திருக்காங்கன்னு தெரியல. வேற யாராவது இருந்தாலும் பேசலாம். நீங்க மூத்தோர் சொல் அவங்கவுங்க வாழ்க்கையில இந்த மாதிரி நம்ம சொல்லி ஏதாவது நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்துல பகிர்ந்துக்கலாம். வேற புதுசா சொல்றதை விட அவங்கவுங்க வாழ்க்கையில சில நடந்திருக்கும் நல்ல சம்பவங்கள். அதை அவங்க கேட்டதால நான் இந்த மாதிரி போனேன், அல்லது கேட்காததால எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இது மாதிரி ஏதாவது ஆளுக்கு கொஞ்ச நேரம் பேசணும்னா மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும். இந்த தலைப்பை ஒட்டி கருத்து சொல்றதுக்காக சொன்னேன். யாருமே ஆன் பண்ணி பேசலீங்களா? யாராவது பேசுங்க. ஏதாவது கருத்துக்கள் இல்ல என்னுடைய நிகழ்வை பற்றி சொல்றாலும் சொல்லலாம் ஐயா. இல்ல நீங்க தமிழாசிரியர் என்ற முறையில இந்த கலாவதி பேசுறாங்க. கலாவதி பேசுங்கம்மா. சார் அனைவருக்கும் வணக்கம். சார் ஐயா பேசுனது, முனைவர் சுந்தரமூர்த்தி ஐயா பேசுனது ரொம்ப நிறைய அருமையான கருத்துக்கள் சொன்னார். அப்புறம் இலக்கியத்திலேருந்து எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னார், ராமாயணம் மகாபாரதம். அதில் உண்மையாலுமே அந்த வந்து இதில் பார்க்கும்போது ராமர் வந்து பெரியவங்களை வணங்கி அம்மா அப்பாவை எல்லாரையும் வணங்கி முக்கியமான கருத்துக்களை சொல்கிறது, வணங்கி மகிழ்றது, அது கூட தம்பிங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறது, அதெல்லாம் வந்து அந்த சீரியல் பார்க்கும்போது ராமாயணத்தை பார்க்கும்போது உண்மையாலுமே அதில் ரொம்ப கருத்து பொதிந்து எல்லாரும் அதை பார்க்க வேண்டிய ஒரு இது, அந்த இதிகாசம் அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பெரியோருடைய வழிகாட்டுதல், அவங்க அனுபவத்தில் வந்து சொல்லித்தர்றது, குடும்பத்தின் வேர் அப்படிங்கிறதெல்லாம் யதார்த்தம். அதன்படி குடும்பத்தில் இருக்கிறவங்க பசங்க பிள்ளைங்க பேர குழந்தைங்க அதை வந்து எடுத்துக்கிட்டு அதன்படி நடந்தால் நல்லது, அவங்களுக்கு ரொம்ப நல்லா முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நாமளும் வந்து வயசான காலத்தில் பெரியவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து உதவியாக இருந்துக்கிட்டு அந்த சாதிக்க வயது தடையில்லை அப்படிங்கிறதுக்கு அந்த இந்த கதை சொன்ன மாதிரி அந்த பெரியவங்க டிஃபன் கடை வச்சு முன்னேறி வந்தாங்க இல்லைங்களா, அவங்க எவ்வளோ தூரம் தன்னம்பிக்கையோடு இருந்து அந்த எச்சரிக்கைக்காக தான் அவங்க முதியோர் இல்லத்துக்கு அந்த அம்மாவுக்கு பணம் கட்டுறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து தன்னுடைய கணவருடைய விருப்பப்படி அதை தொடர்ச்சியாக நடத்தி அதுவும் அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட்டவங்க எவ்வளோ தூரம் பாசத்தோடு இருந்து அவங்கள வந்து விடமாட்டேன்னு சொன்னதுனால இங்கேயே இருந்து அந்த அம்மா தொடர்ச்சியாக வந்து கடை வச்சு நடத்திட்டு இங்கே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கு. அந்த பாச பிணைப்பு அதெல்லாம் வந்து இவங்களும் அந்த காசை வந்து அவங்க கொடுக்குறாங்களா இல்லையான்லாம் பார்க்கல, அப்படியே இருந்தாலும் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால வந்து அவங்க காசை போட்டுட்டு தான், காசை வச்சுட்டு தான் கல்லாப்பெட்டியில் ஆள் இல்லாட்டியும்
அதை வாங்கிட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம இருக்கும்போது அக்கம் பக்கத்தினர், குடும்பத்தில் இருக்கிறவங்க, சமூக குழுவினரோட தொடர்பில் இருந்தால் ரொம்ப நல்லது, எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. அதுதாங்க, அது ரொம்ப நல்ல கருத்தாக இருக்குங்க. நன்றிங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. விமர்சனத்துக்கு நன்றிங்க. திருச்சி திருவெரும்பூர்ல இப்பவும் ஒரு கடை நடக்குது, ஹோட்டல் கடை. மாலையில மட்டும்தான் ஒரே ஒரு டிஃபன் மட்டும்தான் போடுவாங்க. நூத்துக்கணக்கான பார்சலும் வாங்கிட்டு போவாங்க, அங்கேயே சாப்பிடுவாங்க. ஆனா எல்லாம் அந்த சமையல் கூடத்துல நின்று தட்டுல வாங்கிட்டு போய் அவங்களே சாம்பார் சட்னி எல்லாம் போட்டுக்கணும். ஆனா பில்லு எவ்வளவு யாருமே அங்க கேட்கறது இல்லை. இவங்கடா நான் இன்னது சாப்பிட்டேன் அப்படின்றத கொண்டு போயிட்டு அந்த கல்லாவில் இருக்கிறவங்க கிட்ட சொல்றத அவர் பேப்பர்ல எழுதி எழுதி 75 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 120 ரூபா கொடுங்க அப்படின்றத இன்னைக்கு தேதியில நாங்க 2-3 தடவை அந்த கடையில சாப்பிட்டுருக்கோம். அதாவது நம்பிக்கையை வச்சு அதுல பணியாளர்கள்லாம் வைக்காம அவங்க செய்யற இடத்துல மட்டும்தான் என்ன கேட்டாலும் இட்லி, தோசை, பூரி, ஆப்பம், இடி எல்லா வகையிலும் இருக்கு. சட்னி பாத்தீங்கன்னா சாம்பார் பார்த்தா ஒரு 10 கிண்ணம் இருக்கும். அதுல நம்மளா எடுத்து போட்டுக்கலாம் வேஸ்ட் பண்ணாம. இதை யாரும் கண்காணிக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில ஒரு சிற்றுண்டி அது ஒரே வேலைக்கு தான். காலையில மத்தியானம் எல்லாம் இல்லை. காலையில போய் வாங்கிட்டு அவங்க மாவு ஆட்டி அந்த இதெல்லாம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சா 9 மணி வரையிலும் முடிஞ்சிருது. இது மாதிரி மனசு இருந்து அந்த கடையை இன்னைக்கு நிறைய பெண்கள், குறிப்பா பெண்கள் இந்த மாதிரி உணவு விடுதிகள்ல தனியா வச்சு, கிராமங்கள்ல மட்டும் இல்ல இப்ப நகரங்கள்ல எல்லாம் வச்சு பிழைக்கணும், மரியாதையோட கௌரவத்தோட பிழைக்கணும்ன்றவங்க நிறைய பண்றாங்க. நன்றிங்க ஐயா. ஒரே ஒரு முடிக்கலாம் ஐயா. ஒரு கவிதை படிங்க படிங்க. இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. யாராவது பேசிட்டு கடைசியில சரிங்க. இன்னும் நமக்கு 15 நிமிஷங்கள் இருக்கு. உங்களை சொல்லலாம். யாரும் பேசலன்னா நீங்களே பேசலாம். ஹலோ, நாகராஜன். நாகராஜன் பேசுறேன் சார். சார் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். அவர் சார் சுந்தரமூர்த்தி நல்லா பேசினார் சார். அது மாதிரி திருவாரூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல உங்களுக்கு வேல்முருகன் டிபெட் சென்டர்னு உண்டு. அதில் காலம்பரை பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி தான் போடுவாங்க. பட் அதை சாப்பிட்டுட்டு இவங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டு காலையில் கொடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அவங்க கணக்கு பண்றது இல்லை. ஏன்னா 5 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு பூரி கட்டு சாப்பிடுவாங்க, 5 பூரி, 5 இட்லி, ஒரு பூரின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு வருவாங்க. அதே மாதிரி அது எவ்வளவு கொடுத்தாங்க, எவ்வளவு பண்ணாங்கன்னு கணக்கு இல்லாம சில ஹோட்டல் நடத்துறாங்க. அவங்க நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்கு அந்த சர்வீஸ். அதனால எல்லோரும் நம்பிக்கையா சாப்பிடுவாங்க. கியூல தான் நிற்பாங்க, கியூல போய் தான் சாப்பிட்டு வருவாங்க. ஏன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதனால அதே மாதிரி ஹோட்டல்ஸும் இருக்கு நாட்டில். அதே மாதிரி நம்ம முதியோர் சொல்ல கேட்டு பயனடைவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய சர்வீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பிஎஃப்ல வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் போட்டாங்க. அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு அமௌண்ட் நிறைய கிடைக்குது வித் இன்ட்ரெஸ்டோட. அதெல்லாம் சொல்லும் பொழுது அவங்கள நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டு செஞ்சாங்க. அதெல்லாம் நமக்கு பாராட்டுக்குரியதுதான். முதியோர் சொல் என்னைக்கும் வெளில தான் செய்யும். நன்றி சார், தேங்க்யூ. நன்றிங்க நன்றிங்க. பேசுங்க, அடுத்தது பேசுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு பேசு. சார் யாரும் பேச
பேசுங்க சார், யாராவது பேசுங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். அவர் கவிதை ஒண்ணு படிக்கிறேன்னு இருக்காரு. அதுக்கு ஒரு டைம். அவரு தமிழ் ஆசிரியருங்கிறதால நிறைய அவர்கிட்ட இந்த இலக்கியங்கள் மூத்தோர்கள் அப்படின்னு அவரு ஒரு கரிகால் சோழன் பத்தி தான் சொன்னாரு. இன்னும் நிறைய மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து இப்ப மகாபாரதத்துல இருக்கு, ராமாயணத்துல இருக்கு, சிலப்பதிகாரம் அந்த மாதிரி அகநானூறு புறநானூறு நிறைய அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஏன்னா மாணவர்கள் மத்தியில இத வந்து சொன்னாதான் மூத்தவர்களை எப்படி மதிக்கிறதுங்கிறது வேணும். இப்ப நமக்கு நாமே பேசிட்டு இருக்கும் ஒழிஞ்சு கல்லூரியில இருக்கிற மாணவர்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் அவர் அந்த பணி நேரத்துல ஒரு 5 நிமிஷமாவது இந்த கருத்துக்களை எல்லாம் அவங்க கிட்ட சொன்னாங்கன்னா அந்த வருங்கால சமுதாயத்துக்கு வந்து நல்லதா இருக்கும். ஏன்னா இன்னைய இளைஞர்கள் வந்து நாளைக்கு மூத்தவர்களா தான் ஆவாங்க. இது வாழையடி வாழையா நம்ம வந்துகிட்டே இருக்குது. நம்ம இளைஞரா இருந்தப்ப எப்படி இருந்தோம், நடுவயதுல இருந்தப்ப எப்படி இருந்தோம், இப்ப மூத்தவர்கள் 80 வகை வரும் பொழுது எப்படி இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம கடந்துதான் வந்திருக்கிறோம். அன்னைக்கு நம்ம அவங்க சொன்னதெல்லாம் சொல்லுங்க. நாங்க அது பாடத்திட்டமே அப்படிதாங்க வச்சிருக்கோம். ஆஹ் நாங்க பாடத்திட்டங்களும் அப்படிதான் வச்சிருக்கோம். அதுதான் முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆசிரியர்ன்ற முறையில. நீங்க ம். பேசுங்க சார், பேசுங்க. நீங்க சொல்லுவீங்க கரெக்டா சொல்றேன். நீங்க சொல்ல வேண்டியது ஆசிரியர்கள் அந்த வகுப்பறையில அந்த டீச்சர்ஸ் ரூம் எல்லாம் இருக்கும். அந்த அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. அடுத்த கிளாஸ் என்ன எடுக்க போறோம், அதுக்கு பத்தி எல்லாம் வந்து நோட்ஸ் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க, லெசன் சொல்லுவாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியடுக்கும் முன்னால அவங்களே தயார் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அந்த பையன்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது, அவன் என்ன கேள்வி கேட்டா நம்ம எப்படி பதில் சொல்றது, எந்த சப்ஜெக்ட்ல நம்ம போறோமோ அதுல நாம பாண்டித்யமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நாங்க படிச்ச காலத்துல எல்லாம் இப்படிதான் இருந்தது. அது போல நீங்க உங்களுடைய ஆசிரியர் குழுவுல கூட இந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசி மூத்தோர் சொல் வெல்லும் அப்படிங்கறத வந்து மூத்தவர்களை வந்து நல்லபடியா நடத்தணும் அப்படிங்கிறது இளமையிலிருந்து தான் வரும். அந்த என்னுடைய கருத்து இது. நாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க பேசுறோம், அது வேற. ஆனா நடைமுறை என்னன்னா இளைஞர்கள் குழந்தைகள்ட்ட இருந்து வரணும்ன்றது என்னுடைய கருத்து. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க கவிதையை படிக்கலாம். நீங்க தலைப்பு வந்து சருகுகள். தெளிவா உள்ளதுங்கய்யா. சருகுகள் தளிராக இருந்து இலையாக மாறி முதிர்ந்த இலையாக மாறி மீண்டும் சருகாக காய்ந்து விழுந்து ஒதுக்கப்படுகிறது. காற்றின் மூலமாகவும் பிறருடைய கரங்களின் மூலமாகவும் ஒதுக்கப்படக்கூடிய சருகுகள். நான் கவிதை வாசிக்கல, அந்த சருகுகள்ங்கிற ஒரு அந்த தலைப்புக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். ஆமா, அப்படியாப்பட்ட சருகுகள்ங்கிற தலைப்பை வந்து இங்க வச்சிருக்கேன். இது சருகுகள்ங்கிறது வாழ்வில் வீட்டில் வந்து பிறந்து வளர்ந்து திருமணமாகி குழந்தையை பெற்று குழந்தையை வளர்த்து பேரனை வளர்த்து பின் எந்த நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்று உணர்த்தக்கூடிய ஒரு தலைப்பு தான் சருகுகள். ஐயா கேக்குறோம் நாங்க. ஓகேங்க. கவிதை ஆரம்பம். தலைப்பு வந்து சருகுகள். 2 வயதில் தாயின் படியில் 2 வயதில் தாயின் மடியில் 20 வயதில் பேருந்தின் படியில் 60 வயதில் கையின் தடியில். இது ஒரு பொது கவிதை தான், நானே எழுதப்பட்ட ஒரு கவிதை. ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய முதுமை காலத்தை கவிதையிலே கொடுத்திருப்பேன். 2 வயதில் தாயின் மடியில் 20 வயதில் பேருந்தின் படியில் 60 வயதில் கையின் தடியில். உடலோ இளைத்தவாறு மனமோ சலித்தவாறு. உடலோ இளைத்தவாறு மனமோ சலித்தவாறு. கண்களோ உள்நோக்கி கால்களோ முன்னோக்கி.
மனமோ பின்னோக்கி. பின்னோக்கிங்கிறது ஒரு கவிதையில ஒரு பிளாஷ்பேக், நனவோட உத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தி அங்க பயன்படுத்தியிருப்பேன். கண்களோ உள்நோக்கி, கால்களோ முன்னோக்கி, மனமோ பின்னோக்கி. மனமோ பின்னோக்கி. 2 வயதில் மனமோ பின்னோக்கி. ஓடும் பஸ்ஸில் தொற்றியது, உறக்கமில்லாமல் சுற்றியது. மனமோ பின்னோக்கின்னு சொல்லிட்டேன். தன்னுடைய இளமை காலம் பருவங்கள் அங்க வந்துருது. ஓடும் பஸ்ஸில் தொற்றியது, உறக்கமில்லாமல் சுற்றியது. ஓடும் பஸ்ஸில் தொற்றியது, உறக்கமில்லாமல் சுற்றியது. பணமோ பாக்கெட்டில், பணமோ பாக்கெட்டில், மனமோ ராக்கெட்டில். பணமோ பாக்கெட்டில், மனமோ ராக்கெட்டில். சின்ன சின்ன சண்டைகள், சில்லறை சிரிப்புகள் எல்லாம் எங்கே இப்போது? சின்ன சின்ன சண்டைகள், சில்லறை சிரிப்புகள் எல்லாம் எங்கே இப்போது? ஆதவனின் உதயம்தான் அகிலத்திற்கு, ஆதவனின் உதயம்தான் அகிலத்திற்கு, அன்றுதான் என் மகனின் உதயம். ஆதவனின் உதயம்தான் அகிலத்திற்கு, அன்றுதான் என் மகனின் உதயம். வருவோர் போவோருக்கெல்லாம் இனிப்பு உண்டு, வருவோர் போவோருக்கெல்லாம் இனிப்பு உண்டு என வழங்கி மகிழ்ந்தேன். அவனுடைய கரங்களை பற்றி நான் சென்ற இடமெல்லாம் அவன் பார்த்து சிரித்ததை பார்த்து நானும் மகிழ்ந்தேன். அவனுக்காக பள்ளியில் பள்ளியில் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து பொழுது அவனுடைய மகிழ்வை என்னுள் கண்டேன். அவனுடைய மகிழ்வை என்னுள் கண்டேன். அவன் பார்த்த இடங்களையும் கேட்ட பொருளையும் கொண்டு மகிழ்ந்தேன். பள்ளிக்கு சென்றான். இளமை பருவமும் வந்தது. அவன் கல்யாணம் என் கண்ணுக்கு எட்டியது, அவன் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டியது. அவன் கல்யாணம் என் கண்ணுக்கு எட்டியது, அவன் மணப்பெண்ணுக்கு தாலி கட்டியது. வருவதென்னவோ வசந்த காலம் என்றுதான் நினைத்தோம். வருவதென்னவோ வசந்த காலம் என்றுதான் நினைத்தோம். வந்ததென்னவோ இலையுதிர் காலம்தான். வந்ததென்னவோ இலையுதிர் காலம்தான். திருமகளாய் மருமகளும் வந்தாள். திருமகளாய் மருமகளும் வந்தாள். வெறுமையாய் எங்களை நோக்க, அவள் எங்களை வெறுமையாய் நோக்க, எங்களுக்கு வேடமில்லை போக்க. அவள் வெறுமையாய் எங்களை நோக்க, வேடமில்லை எங்களுக்கு போக்க. அவன் கேட்ட இடத்தில் கையெழுத்து, அவன் கேட்ட இடத்தில் என் கையெழுத்து, அதனால் மாறியோதோ தலையெழுத்து. அவன் கேட்ட இடத்தில் என் கையெழுத்து, அதனால் மாறியதோ என் தலையெழுத்து. அன்று அவனுக்காக பள்ளியில் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது நான் மகிழ்ந்தேன். அதே மகிழ்வை இன்று அவனுள் கண்டேன். எனக்காக முதியோர் காப்பகத்தில் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது, அன்று அவனுக்காக பள்ளியில் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது என்னுள் கண்ட மகிழ்வை இன்று அவனிடம் கண்டேன். எங்களுக்காக அவன் முதியோர் காப்பகத்தில் விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்யும் பொழுது, மகனே நீ என்னை இட்டு சென்றது, நீ என்னை இட்டு சென்றது முதியோர் காப்பகத்தில் அல்ல, முதுமக்கள் தாலியில். நன்றி, வணக்கம். நன்றிங்க சார். இது நடைமுறையில அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா, பச்சை மட்டைய பழுத்த மட்டைய பார்த்து சிரிச்சதுன்னு ஒரு பழமொழி. நீங்க இந்த சருகுன்றதுல ஒரு தலைப்பு சொன்னீங்க இல்லையா, எந்த மரத்துல குறுத்து போய் மேல போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு மட்டையா கீழே ஒதுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு இந்த காலத்துலயாவது முதியோர் இல்லம்னு கிடைச்சது. அந்த காலத்துல எல்லாம் சத்திரம் சாவடின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்பு இல்லாத காலத்திலேயே மூத்தோர்கள் இருந்திருக்காங்க. அதனால இப்ப நமக்கு அந்த முதியோர் இல்லம் இருக்கிறதாலேயே பல பேர் ஆதரவற்றவரும், பல பேர் பணம் கட்டியும்
இன்னைக்கு வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆமா ஆமா அதனால உண்மை. இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிக சிறப்பான இன்னைக்கு நன்றி. வேற வேற யாரா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நமக்கு நேரம் 4 மணி ஆக போகுது. நல்ல யாராவது ஜம்னாதெல்லாம் பேசவே இல்லை. அன்னபூர்ணிகிட்ட பேசணும், அவங்களும் பேசல. அதான் சார் அண்ணா நீங்க சொன்ன மாதிரி அன்னபூர்ணி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்காங்க சார். அவங்க ஆன் பண்ணி தெரியல. சரி சார், நம்ம கவிதை நல்லா இருக்கு சார். நன்றிங்க சார். கவிதை நல்லா இருக்கு. குரலை நாங்கெல்லாம் இப்படி கேட்கிறோம். நாங்க நிறைய கருத்தா சொல்லிடலாம் இல்லைங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார். நிறைய கருத்து சார். நல்லா அழகா சொன்னார் சார். எல்லா பாயிண்ட்டும் அழகா சொன்னார் சார். எல்லாமே அவருக்கு அனுபவத்துல இருந்து இது எல்லாமே இலக்கியத்துல இருந்து எடுத்து காட்டுறது. இப்ப நம்ம தமிழ் மொழியில இருக்கிற இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய பிசிராந்தையார், கோப்பெருஞ்சோழன் சொல்லுவாங்க. கம்பன், கம்பத்துல ராமாயணத்துக்கும் பழைய வால்மீகி ராமாயணத்துக்குமே நிறைய வித்தியாசம் சொல்லுவாங்க. அதே மகாபாரத பெரிய பெரிய முனிவர்கள்லாம் மூத்தவர்களா இருந்துதான் அந்த சபையவே நடத்துனாங்க. ஆனாலும் அந்த நம்முடைய விதின்னு சொல்ற மாதிரி அதுல கர்ணனுடைய பங்கு, அது மாதிரி துரியோதனன், இந்த மாதிரி இவங்களெல்லாம் வச்சு ஒரு பாத்திரமும் இன்னைக்கும் அது பொருந்துது. அந்த பாத்திரங்கள் பூரா அழியாம இருக்கிறது காரணம் இன்னைக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதால அந்த காவியங்கள்லாம் தொடர்ந்து இருக்கு. எத்தனையோ நடுவுல படம் வந்துருது போகுது வந்தாரு கூட மகாபாரதம், கம்பராமாயணத்தை எல்லாம், திருக்குறள் இந்த மாதிரி இருக்கிறதுல எல்லாம் காலத்தால் அழியாதது. தமிழாசிரியருக்கு, தமிழ்துறை தலைவருக்கு நம்முடைய குழுவின் சார்பாகவும், நிமான்ஸ் பல்கலைக்கழக மூத்தோர்கள் நல பிரிவின் சார்பாகவும், குறிப்பாக திரு ஜானகிராமன் அவர்கள் இவரை பரிந்துரை செய்தார். அவருக்கும் நேற்றுதான் முடிவானது. மீண்டும் 15 நாட்கள் கழித்து வேறு ஒருவரை தேர்வு செய்வார்கள். நீங்களும் யாராவது தெரிந்தால் பரிந்துரை செய்யலாம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூத்தோர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருந்தது சார். ப்ரோக்ராம் நல்லா இருந்தது. அனைவருக்கும் வணக்கம் சார். நன்றிங்க சார். நன்றி. நிமான்ஸ்க்கு நன்றிங்க. We can conclude our session. யார் இது பேக்ரவுண்ட் இருக்காங்கன்னு தெரியல. இன்னைக்கு